நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா, இது நல்லா எரியுதுன்னு நினைக்கிறேன். அத்த அத்த இங்க பாருங்க அத்த, இது இப்படித்தானே எரியணும்? உண்மையிலே நீ ரொம்ப நல்ல வேலை தான் பண்ணியிருக்க. ஆனா நான் இதுல வந்து உட்கார போறது இல்ல. அதனால முதல்ல போய் டீ போட்டு கொண்டு வா. சரிங்க அத்த. சந்தியா, உங்களுக்கு அவசியம்னு வந்தா பல தடவை சக்கரை பாகுல ஊற வச்ச ரசகுல்லா மாதிரி இனிப்பாவும் இருப்பீங்க. அதே சமயம் வேர்க்கடலைக்கு இருக்கிற வெளி தோற்றம் மாதிரியே கடினமாகவும் மாறுவீங்க. அதுலேயும் முக்கியமா நீங்க பேசுற விஷயங்கள் நான் செய்கிற ஜிலேபி மாதிரியே ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனால் அது எதுவுமே என் மண்டைக்கு ஏறுறதில்ல. சந்தியாவோட மனசில் என்ன இருக்கும்? ஒருவேளை இதை பார்த்து ஸ்வீட் நினைப்பில் எழுதிட்டாருன்னு கடுப்பாயிட்டாங்கன்னா சச்சா. நான் ஏதாவது உதவி செய்யணுமாண்ணா? ஏதோ உதவி பண்ணலாம்னு நினைச்சேன். இனிமே கேட்டாலும் பண்ண மாட்டேன். அவ்வளோதான். சோட்டோ வா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளைக்கும் தனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்கணுங்கிறது தான் ஒரே எண்ணமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஏன்னா அதனால தான் சந்தியா எனக்கு மனைவியாக அமைஞ்சிருக்காங்க. சந்தியா ஒரு நல்ல மனைவி மட்டும் இல்லை, நல்ல தங்கச்சியாகவும் நல்ல மகளாகவும் நல்ல மருமகளாகவும் அண்ணியாகவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, சந்தியா தன்னோட கடமைகளில் கவனமாக இருக்காங்க. ஒரு நல்ல மனைவி எப்படி இருக்கணுங்கிறது அடையாளமா என்னோட சந்தியா எனக்கு புரிய வச்சிருக்காங்க. நீங்க தான் எனக்கு எல்லாமே. வா 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 சூரியனா, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. உங்களுக்கு கூட தெரியுமா, இவ்வளவு நல்ல ஸ்பீச் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இத மட்டும் சந்தியா நீ கேட்டாங்கன்னா அப்படி சினிமா ஹீரோயின் மாதிரி உங்ககிட்ட ஓடி வருவாங்க. இத பாருங்க, இப்படி ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து உங்களை கண்டுபிடிச்சுப்பாங்க. போட்டோம். சந்தியா அப்படி கண்டிப்பா பண்ண முடியாது. நாங்க எங்க அம்மா இருப்பாங்க டேய், அவங்களுக்கு முன்னாடி சந்தியா என்னைக்கு இந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, கட்டி பிடிக்கிறது நடக்காது. இந்த புடவையை நான் மும்பையில இருந்து வர வச்சிருக்கேங்க. 15 புடவை வித்துட்டேன். இது 16வது புடவை. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஒரு நிமிஷம், இப்ப வந்துடுறேன். அண்ணன் சூரியண்ண உள்ள வாங்கினேன். ஒன்றில் வைக்கிறோம்னா கடையிலேருந்து அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் உனக்கு கடையில் வியாபாரம்லாம் எப்படி போகுதுப்பா? பரவாயில்லண்ணே, கடவுள் அருளால எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அண்ணா, என்ன விஷயம் சொல்லுங்கண்ணே. அது ஒன்று, என்ன விஷயம்னா ஒன்றில் வைக்கிறோம். அது இந்த புடவைய உங்கள் அன்னிக்காக வாங்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? இதுல யோசிக்கிறதுக்கு என்னன்னா இருக்கு? இது ரொம்ப புது மாடல், நேத்து தான் வந்தது. அன்னை கட்டிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குண்ணே. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். மேடம், இதோ வந்துடுறேன்.
அண்ணா இந்தாங்க அண்ணா. அண்ணா என்னது நீங்க என்ன பண்றீங்க? இல்ல விக்ரம், அண்ணா எனக்கு நீங்க அப்பா ஸ்தானத்தில் இருக்கீங்க. நீங்க போய் எனக்கு பணம் கொடுத்தா எப்படி? அண்ணா இந்த கடை உங்களோட தானே? நான் உங்க கூட பிறந்த தம்பின. நான் ஒன்னும் பக்கத்து வீட்டுக்காரன் இல்ல. எதுக்கு இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? கடவுளே, அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அட 3000 ரூபாய் புடவையே பணம் வாங்காம கொடுத்துட்டாரு இவரு. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா சாப்பாட்டுக்கு என்ன வழி? என்னதான் இவர் சாப்பிடணும்? இப்ப போய் ஒரு வழி பண்றேன். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் சொல்றது கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட போறீங்க. இந்தாங்க, இது ரொம்ப ஸ்பெஷலான டீ, ரொம்ப பிரத்யேகமானது. உங்களுக்காக நான் ஸ்பெஷலா அதை போட்டேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இன்னைக்கு மாமாவோட சேர்ந்து குட்டி ஸ்டவ் எப்படி பத்த வைக்கிறதுன்னு கத்துக்கிட்டேன். முதல்ல நான் அதை பத்த வைக்க முயற்சி பண்ணேன், ஆனா அது எரியவே இல்ல. அதுக்கப்புறமா எனக்கு மாமா தான் எப்படி பத்த வைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு மொத்த சமையலும் நம்ம வீட்ல அந்த அடுப்புல தான் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கேஸ் தீர்ந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லன்னா இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்காது. ஏங்க, இது எல்லாத்தையும் விடுங்க. முதல்ல என் கூட கோயிலுக்கு வாங்க. வாங்க. என்னாச்சு உனக்கு? முதல்ல நீங்க கோயிலுக்கு வாங்க. எதுக்கு திடீர்னு கோயிலுக்கு வர சொல்ற? என் கூட கோயிலுக்கு வாங்கன்னு சொல்றேன். முதல்ல வாங்க. இரு ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு உடனே வரேன். உனக்கு எப்ப கடவுள் மேல இவ்வளவு பக்தி வந்தது? பக்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. கடையில இருக்கிறதெல்லாம் நீங்க தூக்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. அதனால சீக்கிரத்துல கையில ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 2 பேரும் கோயிலுக்கு முன்னாடி பிச்சை எடுக்க வேண்டியதான். ஏங்க, அண்ணன் மேல உங்களுக்கு பாசம் இருக்குன்னா 10-15 தடவை காலை தொட்டு கும்பிடுங்க. 3000 ரூபாய் புடவையை எதுக்கு உங்க அண்ணனுக்கு ஃப்ரீயா கொடுத்தீங்க? என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எல்லாமே அண்ணன் தான் செஞ்சு கொடுத்திருக்காரு. அப்புறம் இந்த கடை இருக்கு, எனக்கு கடை இருக்குன்னு எல்லார்கிட்டயும் சொல்லுவியே. இந்த கடையை நமக்கு வாங்கி கொடுத்தது சூரியானந்த் தான், அதை மறந்துடாத. அதுவும் இல்லாம 3000 ரூபாய்க்காக நீ இவ்வளவு மோசமா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சரி, நீங்க தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. இங்க பாருங்க, நம்ம கடைக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அப்படி சொன்னேங்க. சரி விடுங்க, கொடுத்தது என்னமோ கொடுத்துட்டீங்க. இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கோங்க. அப்புறம் இந்த 3000 ரூபாய் எனக்கு மட்டும் குழந்தை பிறக்கட்டும். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த கடையில இருந்து ஸ்வீட் போற மாதிரி பண்றேன். அப்ப இந்த மீனை யாருன்னு தெரியும். ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, இந்த 3000 ரூபாய் வட்டியோட நான் வசூல் பண்ணாம விடவே மாட்டேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, ஏன் நீங்க சிரிக்கிறீங்க? நானா சந்தியா, அது வந்து நீங்க இவ்வளவு வெகுளியா இருக்கிறத நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். அப்புறம் உங்களை யார் பார்த்தாலும் சரி சந்தியா, ஒரு சின்ன வேலைக்காக இந்த அளவுக்கு சந்தோஷப்படுற இந்த பொண்ணா ஒரு பாம்பை வெடிக்க விடாம செஞ்ச அத்தனை பேரை காப்பாத்திருக்கான்னு ஆச்சரியப்படுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய சவால் தான். என்னங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? எப்படி ஒரு மாலையை தயார் பண்றதுக்கு சின்ன சின்ன முத்துக்கள் தேவையோ, அதே மாதிரி முழு வாழ்க்கைய சந்தோஷமாகறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் தேவை. இதுவும் அதே மாதிரிதான். அம்மா, இது என்னது? இதுலையா? இந்த கவர்ல என்ன இருக்குன்னா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எனக்காகவா? வாவ், இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ சந்தியா, உங்களுக்கு இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்கா? இது ரொம்ப நல்லா இருக்கு. ம். ஆனா எதுக்கு திடீர்னு இதை வாங்கிட்டு வந்தீங்க? என்கிட்ட தான் ஏற்கனவே நிறைய புடவை இருக்கே. உங்ககிட்ட நிறைய புடவை இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சந்தியா, அன்னைக்கு சந்தோஷங்கிறது ஒவ்வொன்றா சேர்க்குற முத்துமாலை மாதிரி என்கிட்ட சொன்னீங்க. அந்த சந்தோஷத்தை உங்கள் முகத்தில் பார்க்கணும்னு நினச்சேன். அதுக்கு தான் இது. எனக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்.
சந்தியா இன்னைக்கு உங்களுக்கு பாராட்டு விழா இருக்கு. எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் அதை பார்க்கறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் கலந்துக்கும் போது இந்த புடவை கட்டிப்பீங்களா? நான் போய் முதல்ல அப்பாவையும் அம்மாவையும் ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டு உடனே இங்க வரேன். நீங்கள் அதுக்குள்ளே புடவையை பார்த்துருங்க. அம்மா, அப்பா, எங்கே இருக்கீங்கம்மா? அம்மா, அப்பா, 2 பேரும் சீக்கிரமா ரெடி ஆகி வாங்க. இன்னைக்கு சந்தியாவோட பாராட்டு விழாக்கு நம்மளாம் போகணும்ல. சீக்கிரம் ரெடி ஆகுங்கம்மா. எனக்கு இதை கேட்கவே விருப்பம் இல்ல. இந்த பாராட்டு விழாவை பத்தி நான் எதுவும் கேட்க விரும்பல. எனக்கு பிடிக்கல. எனக்கு இது பிடிக்கல. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. எனக்கு கேட்கவே விருப்பம் இல்ல. எனக்கு சுத்தமா பிடிக்கல. மீனாட்சி, என்னாச்சு உனக்கு? எதுக்காக இப்படி காதை மூடிட்டு கத்திட்டு இருக்க? வேற என்ன பண்றது? எனக்கு வயித்தறிச்சலா இருக்குங்க. அதுவும் என்னோட வயித்துல யாரோ கட்டைய வச்சு எரிக்கிற மாதிரி இருக்கு. வயித்தறிச்சலா இருக்கா? புரியல. நேத்து ராத்திரி நீ என்னத்தை சாப்பிட்டு தொலைச்ச? நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வராரு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இது அந்த வயித்தறிச்சல் இல்ல. இது சந்தியா அக்கா மேல இருக்கிற வயித்தறிச்சல். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சந்தியா அக்கா ஏற்கனவே உயரத்துல இருந்தாங்க. இதுல அவங்களுக்கு பாராட்டு விழா வேற. பெரிய பெரிய ஆபீசர்ஸ்ல வருவாங்க. அவங்களுக்கு சொல்லிட்டு வேற அடிப்பாங்க. அவங்கள பாராட்டி பேசுவாங்க. என்னால இதெல்லாம் பார்க்க முடியாது. எனக்கு வயித்தறிச்சலா இருக்குங்க. நீங்களே சொல்லுங்க. அந்த ராஜகுமார பத்தி அக்கா கிட்ட சொன்னது நான் தானேங்க. அவங்கள தேடி சொல்லியிருந்தா எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? அவங்க தேடுறதுக்குள்ள பாம் வெடிச்சு போயிருக்கும். எல்லாரும் போய் சேர்ந்திருக்க வேண்டியதான். யாரும் என்ன துளி கூட கண்டுக்கிறதே கிடையாது. ஐயோ மீனா, பாயசம் நல்லா இருந்ததுன்னா யாரும் ஸ்டவ்வை பாராட்ட மாட்டாங்க. பாயசம் செஞ்சவங்கள தான் பாராட்டுவாங்க. புரியுதா? போங்க போங்க. ஏன் வேதனை என்னன்னு உங்களுக்கு என்ன புரியும்? சந்தியாக்கா இந்த வீட்ல இருக்கிறவங்கள மட்டும் இல்ல, வெளியவே எல்லாரும் மனசுல இடம் பிடிச்சிட்டாங்க. ஆனா என்ன யாரும் மதிக்கிறது கிடையாது. இந்த வீட்டுக்கு அவங்களுக்கு முன்னாடி வந்த, ஆனா எல்லாரும் என்ன ஒரு மூலையில ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்கு. மீனாட்சி, ஒரு பெரிய குடும்பத்துல வாழும்போது நமக்கு கொஞ்சமாவது பெரிய மனசு இருக்கணும். யாரும் உன்னை இந்த வீட்டை விட்டு பிரிச்சு பார்க்கல. அதுவும் இல்லாம இதெல்லாம் சந்தியா அன்னைக்கு நடக்கிற பாராட்டு இல்ல, நம்ம மொத்த குடும்பத்துக்காகவும் நடத்த போற பாராட்டு விழா. எல்லா பொண்ணுங்களுக்கும் பெரிய மனசு இருந்தா அப்புறம் இந்த உலகமே மாறி போயிடுங்க. அதுவும் இல்லாம ஒரே வீட்ல 2 பொம்பளைங்க இருந்தா அவங்களுக்குள்ள பொறாம இருக்கும். அதுவே மருமகளுங்களா இருந்தா இன்னும் அதிகமாவே இருக்குங்க. பொறாமங்கிறது சகஜம்தான். சரியா விழுந்துருச்சு. கஸ்தூரி அக்கா, இந்தாங்க. ரொம்ப நன்றி. என்ன இது? இது பார்த்தா ஏதோ சூர்யாக்கு வந்த மாதிரியே இருக்கே. இது நம்ம அவர்கிட்ட கொடுத்துடலாம். ஏதாங்க பேப்பர் உங்க ரூம்ல இருந்து கொண்டு வந்தேன். சுட்டு இங்க பாரு சுட்டு. சூர்யாவுடைய ரூம்ல இந்த பேப்பர் இருந்துச்சு. இதை நான் அவர்கிட்ட கொடுக்க மறந்துட்டேன். இதை நீ போய் அவர்கிட்ட கொடுத்துறியா? ஏதாவது முக்கியமான பேப்பரா இருக்க போகுது. சரி போய் கொடுத்துரு. ஒருவேளை இதுலதான் அந்த ஸ்பீச் எழுதி இருக்கோ. சந்தியானியோட பாராட்டு விழாவில் தானே இதை சொல்றேன்னாரு. இதை உடனே அண்ணா கிட்ட கொடுத்தே ஆகணும். சீக்கிரம் போ. என்ன சோட்டு, என்ன அவசரம் உனக்கு? எங்க போற? உன் சூர்யா அண்ணன் இன்னும் கொஞ்ச நேரத்துல கீழே வந்துருவாரு. அப்ப அந்த பேப்பரை கொடு. நீ இங்க வா சோட்டு, நாம 2 பேரும் இந்த விளையாட்டை விளையாடலாம். விளையாடணுமா? சரி சரி, வாங்க விளையாடலாம். இங்க பாரு, இதுதான் ஷர்மா. அப்படின்னா இதுதான் நீ. சரி, இது நான், இது உன் அம்மா. உலகத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் தனக்கு நல்ல மனைவி அமையணும் தான் நினைப்பாங்க. இல்லை இல்லை, அவங்களுக்கு நல்ல மனைவி கிடைக்கணுங்கிறது தான். சோட்டு சொல்றதுலாம் உண்மைதான். சூர்யாண்ணா, இது அவ்வளோ சுலபம் இல்லைன்னா நம்ம எங்க கேட்டோம். சந்தியா என்ன பண்றீங்க? நீங்க பாருங்க, நீங்க இது படிக்க கூடாது. கொடுத்துருங்க கொடுத்துருங்க சந்தியா. என்னது? நான் ஏன் படிக்க கூடாது? நான் உங்களோட பொண்டாட்டி. புருஷ பொண்டாட்டிக்குள்ள எந்த ரகசியமும் இருக்க கூடாது. அதனால கண்டிப்பா நான் அதை படிக்க போறேன். சந்தியா படிக்காதீங்க சந்தியா. இருங்க இருங்க சந்தியா. சந்தியா, நான் சொல்றது கேளுங்க. நான் உங்ககிட்ட எதுவுமே சத்தியமா மறைக்கல சந்தியா. ஆனா தயவு செஞ்சு இந்த பேப்பரை கொடுத்துருங்களேன். நான் அது என்ன அப்புறமா காட்டுறேன். அப்புறமா ஏன்? நான் அதை எப்பயும் படிக்க போறேன். சந்தியா வேணாம் சந்தியா. சந்தியா
சந்தியா நான் சொல்றது கேளுங்க. அனுமதி இல்லாம அடுத்தவங்களோட லெட்டர் படிக்கிறதுலாம் பெரிய பாவம். எனக்கு இந்த மாதிரி லெட்டர் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குங்க. நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? அப்புறமா காட்டுறேன் நீங்களே. ஆனா நான் இதை இப்பவே படிச்சிடுறேன். இல்ல இல்ல வேணாம் வேணாம். சந்தியா இருங்க 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 சந்தியா. சந்தியா சந்தியா நில்லுங்க சந்தியா வேணாம் சந்தியா. நீங்க பாருங்க, என் மேல சத்தியமா சொல்றேன், நீங்க அந்த லெட்டர் படிக்க கூடாது. ஏன்னா எங்க பாருங்க, ஒரு சத்தியம் பண்ணீங்கன்னா எதிரில இருக்கிறவங்க அந்த சத்தியத்தை ஏத்துக்கணும். இல்லன்னா அந்த சத்தியத்துக்கு வேல்யூவே இல்ல. உங்களோட சத்தியத்தை நான் ஏத்துக்கல. ஓகேவா? நான் இதை படிக்க போறேன். நீங்க உண்மையில ரொம்ப மோசம் சந்தியா. இது ஒண்ணும் மோசம் இல்ல. காதலையும் போர்லயும் இதெல்லாம் சகஜம்தான். இது என்ன நான் படிக்கிறேன். சரி இருக்கட்டும் சந்தியா, நீங்க படிங்க. படிக்கவா? ஐயோ என்ன இது, சுத்தமா மறந்துட்டா பாருங்க. அம்மா உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தாங்களே, அத போய் மறந்துட்டீங்க. அம்மா என்ன வேலை கொடுத்தாங்க தெரியுமா? அத்தையா? இந்த சந்தியா எங்கப்பா? நான் அவகிட்ட முக்கியம். இது ஒண்ணு இல்ல, ரொம்ப சீட்டிங். சந்தியா இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு ஞாபகம் இருக்கு. காதல்லையும் போர்லையும் எதுவுமே தப்பில்லை. அதான் இது. எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, நான் கீழே போயிட்டு வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் ஜெயிச்சிட்டேன். இங்க பாருங்கப்பா, நான் உங்களை 2 வாட்டி தோக்கடிச்சிருக்கேன். 2 வாட்டி. ஐயோ சோட்டோ, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க. எப்பவுமே பெரியவங்க சின்னவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தோத்து போயிடுவாங்க. அப்படியா? மோதி பாத்துடலாம் வாங்க. சரி சரி விளையாடலாம். சரி சரி, இப்போ 2 வாட்டி விளையாடலாம். அலங்காரம் பண்ணி முடிக்கிறதுக்கு மருமகளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியலையே. சரோஜா, இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆகிட்டு இருக்க? இன்னைக்கு நம்ம சந்தியா வாழ்க்கையில பெரிய நாள். அங்க பெரிய பெரிய ஆளுகள்லாம் வரப்போறாங்க. அங்க பேப்பர்காரங்க எல்லாம் வரப்போறாங்க. சந்தியாவை போட்டோ எடுப்பாங்க. இன்னைக்கு அங்க வர்றவங்க எல்லாம் சந்தியாவை பாராட்ட போறாங்க. அதனால அவ கொஞ்சம் அழகா ரெடி ஆயிட்டு வரணும்ல. அதோ அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. சரி ஷோட்டோ, அங்க வர்றவங்க எல்லாம் போட்டோ எல்லாம் எடுக்க போறாங்க. அங்க போய் நாம நல்லா சாப்பிடலாம். எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம குடும்பத்துக்கே இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். இந்த பேப்பரை யாருக்கும் தெரியாம சூர்யா கிட்ட கொடுக்கறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அம்மா, அப்பா, அண்ணியோட பாராட்டு விழாக்கு தானே போறீங்க? சூர்யானா, இந்த பேப்பரை பிடிங்க. மோகன் நல்ல வேலை நீ வந்துட்ட. ஒண்ணு இல்ல, நம்ம விக்ரம்க்கு படவ கடையில் ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொன்னா, நீயாவது பாராட்டு விழாக்கு எங்களோட வருவல்ல? நீயும் வாப்பா. சூர்யானா, டேய் சும்மாரா. அது இல்லைன்னா இப்ப நான் பேங்க்குக்கு போகணும், அதனால என்னால வர முடியாது. சரிப்பா. சூர்யானா, நீங்க பாராட்டு விழாவில் பேச நினைச்ச ஸ்பீச்சோட பேப்பர் இருக்குல்ல, அதை உங்க பாக்கெட்ல போட்டுட்டேன். சரியா? சரி சரி வச்சிரு. சீக்கிரம் ஆகட்டும், எல்லாரும் வாங்க. வாங்க சந்தியா. பா, இப்பவே அந்த புடவை கட்டிக்கிட்டு மினுக்குறாங்க. அரசாங்கம் என்ன இந்த ஊரோட பேரை மாத்தி இந்த ஊருக்கு சந்தியா ஊரு நான் வைக்க போறாங்க. சந்தியாக்கு இன்னும் பரிசே கொடுக்கல. அதெல்லாம் இவங்க கையில கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் இவங்கள பிடிக்கவே முடியாது. அப்புறம் என்னோட நிலைமை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஐயோ மீனாட்சி, சீக்கிரம் எதையாவது யோசி. இது எப்படியாவது நடக்க விடாம பண்ணணும். ஏதாவது யோசிக்கணும். அம்மா, ஐயோ ஆண்டவா, என்ன இது? இந்த பொண்ணு ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாளோ? சரியா வீட்ல இருந்து கிளம்பும் போது பின்னாடியே வந்து கூப்பிட்டு அவசகனமா ஏதாவது பண்ணுவா. அம்மா, நான் சொல்ல வர்றது கேளுங்க. அது என்னன்னா, திலீப் இப்பதான் கால் பண்ணாரு.
அவர் என்ன சொன்னாருன்னா அவரோட அம்மா நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களா? அவங்க அம்மாவை பார்க்கணும்னு சொல்றாங்க. அதுவும் அவங்க இப்ப வராங்களா?